வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 14ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம் நிஃப்டி 50 இது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்படி கூட வந்து ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம நியர்லி ஒரு 2 months முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. சரி, ஓகே. இன் பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் அப்படி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போச்சு. ஆனால் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பீகார் எலெக்ஷன் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. அதாவது நாளைக்கு பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கேப்பில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த கேப் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால்டைலிட்டியை வந்து கிரியேட் வந்து பண்ணுறதுக்கு தான். நான் கூட யோசித்தேன், என்னடா அது இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணாமே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, தம்பி பீகார் எலெக்ஷன் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி எனக்கும் வந்து புரிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பீகார் எலெக்ஷனுக்காக ஒரு வால்டிலிட்டி வந்து கிரியேட் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த வால்யூம்ஸ் எல்லாம் வந்து கேதர் வந்து பண்ண முடியும். ஸோ அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் வந்து ஒர்க் ஆகும் ஆகலை அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த யார் முன்னாடி வராங்க, யார் பின்னாடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அந்த நியூஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரைவ் வந்து பண்ணும். ஸோ டெக்னிக்கல் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அப்போ தான் அந்த வால்டிலிட்டி நம்மளால் வந்து ஹேண்டில் வந்து பண்ண முடியும். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு வால்டிலிட்டி வந்து கிரியேட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. நமக்கு இன்னும் நாளைக்கு இன்னையோட ஹை இருக்கு இல்லையா, அதை உடச்சிட்டு வந்து மேலேயே கூட போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்கேஸ் ஒரு நெகட்டிவான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து எல்லாமே வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியே வந்து அந்த டோன் வந்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க அல்லது வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் போது நமக்கு என்ன நடக்கும், கொஞ்சம் ஒரு அப்ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது, இதில் ஏதாவது ஒரு முன்ன பின்ன வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு இடம் நமக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இப்போ வந்து நமக்கு எக்ஸிட் போலில் ஆளும் அரசாங்கத்துக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வந்துருச்சு. ஸோ அதை நம்பி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அல்லது வந்து அப் ட்ரெண்ட் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, நாளைக்கு அந்த டோன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது, இல்லை ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வந்து வாக்குகள் விழலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும், நாம் அப்படியும் வந்து யோசிக்கணும். ஸோ பாசிட்டிவாக வந்து போயிடுச்சு அப்படின்னா மைல்டாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, நெகட்டிவாக வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி ஹெவியாக வந்து இருக்கும். ஸோ அப்போ அதுக்கும் நீங்கள் வந்து ரெடியாக வந்து இருக்கணும். அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? மேப்பே போட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க, அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போ நாளைக்கு நமக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன நடக்கும், கீழே வந்து இறங்கும். எந்த லெவலில் வந்து கீழே இறங்குது, குறைந்தபட்சம் இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வரைக்கும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இன்கேஸ் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கலாம், இந்த அளவு கூட வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 25,600 வரைக்கும் கூட வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரி, அப்போ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு 50-50 தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் வந்து இன்னும் கெஸ் பண்ணணும். அப்போ
இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணும் அப்படின்ட்டு நாம் வந்து கெஸ் வந்து பண்ணணும். ஸோ பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு எலெக்ஷன் தான். ஸோ அந்த இடத்துல இருந்து அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட் நாளைக்கு வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஒரு 25,700 நெகட்டிவாக போச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகுது அப்படின்னா 25,600. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நாளில் என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து மேலே வரும். இப்படி வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சினாரியோ. அப்போ இங்கே ஒரு ரெசன்ஸ் மாதிரி வந்து ஃபேஸ் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன டினோட் வந்து பண்ணுது அப்படின்னு உங்களால் இங்கே வந்து கெஸ் பண்ண முடியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் மாதிரி வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி பிரிண்ட் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பை சான்ஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து கிடைக்குது அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது இப்படி மூவ் ஆகும். நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கிட்டு இப்படி வந்து ஒரு ஃபைனலாக ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இப்படி வந்து மூவ் ஆகும். இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டில் இருந்து போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு சினாரியோ. இதுவே வந்து நாளைக்கு டோட்டலாக வந்து பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த டவுன் சைட் இருக்கிற அந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. அப்படியே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இன்கேஸ் நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை தான் வந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். தட் இது வந்து நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்குண்டான ரீசன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டட்டுமா? ஸோ அந்த மேஜிக் பார்த்திங்க அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், வால்யூம் தான் அந்த மேஜிக். ஸோ நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஹை அண்ட் லோ வந்து நாம் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எந்த பக்கம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிட்டு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து நம்மளோட ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருக்கோம். நேற்றோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, நேற்றோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஹையை உடச்சிட்டு வந்து மேலே வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் வந்து பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை, ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்பலாம் நம்ம வந்து மண்டை பிச்சுட்டெல்லாம் வந்து போகணுன்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், வால்யூமை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட ஹை வந்து இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. நான் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு, அதாவது நான் ஒரு இன்ட்ராடேக்கு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இந்த ஹையை, அதாவது நேற்றோட ஹையை இன்றைக்கி வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூமோட சப்போர்ட் வேணும். புல்லிஷ் கேண்டெல்லாம் வந்து இருக்கா? இருக்குது. வால்யூம் இங்கே இருக்கா? இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணியிருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. இந்த முன்ன கேண்டில் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ தான் வால்யூம் அதிகமாக, இந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குவான்டிட்டி இருக்கணுமா அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு வெறும் கண்ணால் ப்ரீவியஸ் கேண்டலை விட ஒரு பிரேக் அவுட் கொடுத்த கேண்டலுக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. சிம்பிள், அவ்வளோதான். நேற்றே நான் வந்து இதை தான் வந்து எக்ஸ்பிளைன்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே அதை தான் வந்து சொன்னேன். நமக்கு ஹையை கட் பண்ணும்போது வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த 1 hour சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வால்யூம் வந்து முன்னாடி இருக்கிற கேண்டில்ஸை வந்து காட்டிலும் கம்மியாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு, அவ்வளோதான். அப்புறம் 3rd hour மார்க்கெட் வந்து கீழே அகெயின் வந்து இறங்கிருச்சு. ஸோ மோரார்லஸ் இப்போ வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது, நேற்று எங்கே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்களோ ஓவராலாக அங்கே தான் வந்து மறுபடியும் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதனால தான் நம்ம காலையே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம், நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நியூஸ் வரப்போகுது. அந்த நியூஸுக்கு மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு சைலண்ட் மோடு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாம் வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து திரும்பவும் க்ளோஸ் ஆன ப்ரைஸுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. 100 பாயிண்ட் இருக்க போதா, 500 பாயிண்ட் இருக்க போதா, ஒன்றுமே இல்லை.
எங்கே மோஸ்ட்லி நேற்று வந்து க்ளோஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். எப்போ உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னாலும் சரி, அந்த கேண்டலை வச்சு மட்டும் பார்த்துக்கிட்டு ஏமாந்துடாதீங்க. அதுக்கு அந்த கேண்டலுக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். வால்யூம் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் வந்து நடக்கும். ஒன்று, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிரும். அல்லது ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துடும். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, கைண்ட் ஆஃப் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டு போயிட்டு ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பெருசாக வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. அகெயின் நேற்று வந்து எங்கே க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியர்லி ஒரு 10:30, அதாவது நேற்று 10:30 இன்றைக்கி க்ளோசிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது, மூவிங் வந்து ஆகலை. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து வால்யூமாக பார்த்துக்குங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். ஸோ சேம் அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம வந்து ஒரு வாலட்டைலான ஒரு மார்க்கெட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ரெண்டில் இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்டு போகுது, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இன்கேஸ் டவுன் ட்ரெண்டு வருது அப்படின்னா என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஜோன் வரைக்கும் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது நேற்று நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். அப்போ நாளைக்கு ஒரு வாலட்டைலான ஒரு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இப்படி வந்து மூவ் ஆகுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன நடக்கும், இப்படி வந்துட்டு மேலே போகலாம், மறுபடியும் கீழே வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஒரு வாலட்டைலான ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துங்க. ஸோ பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வாலட்டைல் டு ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா எப்படி மூவ் ஆகும். ஸோ அதுக்கு நாம் வந்து எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நாம் வந்து ரெடியாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு நெகட்டிவாக தான் போகும், ஆனால் எப்படி வந்து போகும் அது நமக்கு வந்து தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நான் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,950 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே வந்து இந்த 50 பாயிண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. அகெயின் 26,000 வரைக்கும் போயிட்டு உங்களால் வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 50 பாயிண்ட் பஃபர் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த 26,000 நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் நம்பர். ஸோ அந்த ஃபுல் நம்பரை உடைக்கிறதுக்கு இன்னும் பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து ஹெவியாக வந்து தேவைப்படும். அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த 26,000 வந்து உடைக்க முடியாது. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டெக்னிக்கலாக நமக்கு வந்து நேத்தோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, இதுதான் நமக்கு வந்து ரீசெண்ட் டெக்னிக்கல் ஹை. அதை உடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதவே உடைச்சாங்க அப்படின்னாலும் நமக்கு இம்மிடியட்டாக ஒரு 26,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் இருக்குது, அதையும் சேர்த்து உடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 26,000 அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,850 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,850 வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,750 700 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,000 இந்த ரேஞ்ச் வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 மினிமம் வந்து இந்த ரேஞ்சுக்காக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்மளால் வந்து தெரியாது, ஏன்னா நியூஸ் ஃப்ளோவை பொறுத்து தான் இதோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பிகினர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுங்க. ஸோ நாளை நமக்கு நிஃப்டி 50ல் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,200 26,100 26,000 25,850 25,800 25,700 25,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50 உங்களுக்கு வந்து நேற்று ஏறினதுலேருந்து மறுபடியும் வந்து இறங்கி கொண்டு வந்துட்டாங்க. நேற்று பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு பாருங்கள்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் செஷனில் போயிட்டு அங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஒரு அப்டன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை, அதாவது அப் சைடு வந்து மூவ்மெண்ட் இல்லை, ஒரு டவுன் சைடு வந்து வந்துட்டாங்க. ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 54,400 வந்து 58,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 58,300 வந்து இருக்கலாம். 58,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,100 58,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,800 59,000 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,000 58,800 58,600 58,300 58,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ 84,200 நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து ஒரு 84,800 வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு அப் அண்ட் போகிற மாதிரி வந்து போயிட்டு அகைன் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து அகைன் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 84,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அகைன் 84,200 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 84,200 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 83,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 84,800 நமக்கு வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,200 மினிமம் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,400 85,000 84,800 84,200 84,000 83,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஏறின மாதிரி ஏறி இறங்கியிருக்காங்க. இந்த 13,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,950 14,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. அகெயின் நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் கிட்ட வந்து வந்துட்டாங்க. ஓவராலாக இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் வந்து கிடச்சிருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்விங் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் டவுன் சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்விங் வந்து கிடச்சிருக்கும். ஸோ 2 ட்ரேட் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,850 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,750 வந்து இருக்கலாம். 13,750 வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,650 13,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,850 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,950 14,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மினிமம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,000 13,900 13,700 13,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.